ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் வண்டர்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் ஈஸியான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம். இது என்னன்னாக்கா பட்டர் சிக்கன். ஸோ ரொம்ப சிம்பிளான பட்டர் சிக்கன், குவிக்காக முடிஞ்சிடும். இது சப்பாத்திக்கு, கீ ரைஸ்க்கு, ஒயிட் ரைஸு, நான், பட்டர் நான், குல்ச்சா எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் இது. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு ஒரு 1/2 kg நான் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் மேரினேட் பண்ணோம். ஒரு 1/2 teaspoon சால்ட்டு, 1 teaspoon பெப்பர் தூள், இது ரெண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 an hour to 1 hour நான் மேரினேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் நல்லா மெல்ட் ஆனணும். இந்த மாதிரி ஸ்லேஸாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்னு ஒரு 2 நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். இது கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். நான் இப்போது டொமேட்டோ கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு நல்லா இந்த ஸ்லேஸாக கட் பண்ணிட்டு ஒரு 2 டொமேட்டோ போதும். ஒரு 2 டொமேட்டோ இதில் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கேஷ்யூ. ஸோ இந்த கேஷ்யூ தான் கொஞ்சம் க்ரீமி கன்சிஸ்டன்சி கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்போது லவங்கம், பட்டை, ஏலக்காய், அப்புறமா பிரிஞ்சி இலை, இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் என்னென்னு நான் கொடுக்க போகிறேன். இதுக்கு 3 காஞ்ச மிளகாய், காஷ்மீரி மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ பாருங்கள், தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ இதை நல்லா கூல் டவுன் பண்ணி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் நான் கொஞ்சமாக பட்டரு, அப்புறமா கொஞ்சமாக ஒரு 2 tablespoon ஆயில், பட்டரை நல்லா ஹீட் ஆனணும். ஒரு 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon மிளகாய் தூள். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இது ஒரு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மிக்சியில் இந்த ஜாரில் இருந்த மசாலா கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் ஆஃப் மசாலாஸ் எல்லாம் நல்லா எடுத்துகிட்டு மறுபடியும் இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். நல்லா கொதி வரணும். கொதி வந்தணும். ஒரு 1/2 teaspoon சால்ட்டு, ஒரு 1/2 teaspoon சுகரு, கொஞ்சம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த டேஸ்ட் கிடைக்கணுன்ட்டுன்னு. ஓகே, இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனி இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கன் வேணும்னா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். நான் அப்படியே சேர்த்துக்க போகிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பாயில் ஆகணும் சிக்கனு மசாலாவில். ஸோ இது கொஞ்சம் பாயில் பண்ணி விடலாம். நம்ம அந்த பாயில் ஆனனும் ஒரு 1/2 teaspoon கரம் மசாலா, 1/2 teaspoon கரம் மசாலா சேர்த்து கொஞ்சம் குக் பண்ண விடலாம். பாருங்கள், கொஞ்சம் குக் ஆனனும். இப்போது அமுல் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் தானே எடுத்திருக்கேன். இது ஒரு 2 tablespoon நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா அந்த க்ரீமி ஸ்டெக்சர் நல்லா வரும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, சூப்பரான பட்டர் சிக்கன் அப்படியே செய்யும் போதே கொஞ்சம் டெம்ட் ஆச்சு. இதுக்கு மேலே கொஞ்சம் கசூரி மேத்தி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குன்னு ஒரு 2 minutes குக் ஆனனும் நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக எம்மியாக குக் ஆகின்னு இருக்குது. இப்போ ஒயிட் ரைஸ்க்கு சூப்பராக இருந்துச்சு. இது கீ ரைஸு, பாஸ்மதி ரைஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஜீரா ரைஸ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். நான் பண்ணால் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு டிஷ் இது. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். Until then, bye from Ashwini. Bye. Take care.